ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி பார்க்கலாமா. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று. பசங்க எல்லாமே ஈஸியாக செய்யலாம். ரொம்ப நாளாக பசங்க கேட்டுட்டு இருந்தானுங்க. அதனால் நான் இன்றைக்கி காளான் பிரியாணி செஞ்சுருக்கேன். இதுக்கு ரெசிபி பார்க்கலாமா. காளான் 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் பத்தாது. தயிர் ஒரு 2 கரண்டி, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, கசகசா தாளிப்பு கடையில் வாங்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், பிரியாணி மசாலா, தக்காளி, அரிசி 2 உலக்கு ஊற வச்சுருக்கிறேன். இந்த சின்ன ஜாரில் வெங்காயம் ஒரு கைப்பிடியும், கசகசா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயிட்டுன்னு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. நெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். நெய் உருகட்டுன்னு நம்ம தாளிப்பு இருக்குது இல்லையா, அதை உடச்சி கொட்டி வச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது பொரியட்டும். லைட்டாக பொரிஞ்சால் போதும், ரொம்ப பொரிய வேண்டாம். சின்ன வெங்காயம் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. லைட்டாக அது எண்ணெய் பிரியட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பிரியாணி பாக்கெட் அரை பாக்கெட் மட்டும் கொட்டுங்க, ஒரு பாக்கெட் கொட்டாதீங்க. 50 கிராமில் அரை பாக்கெட் கொட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. அதில் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் ஒரு பாக்கெட்டையும் போட்டுட்டேன். லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு வதங்கிடுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலாவிலேயே காரம் இருக்கும். பச்சை மிளகாய் மட்டும் 2 போட்டுக்கோங்க. தயிர் 2 கரண்டி, சின்ன கரண்டியில் 2 கரண்டி ஊற்றிருக்கிறேன். இது பிரியாணிக்கு கொஞ்சம் கொலகொலப்பு தரும், அதுக்காக நான் தயிர் சேர்த்துறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. தயிர் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி போயிடும். சிம்மில் வச்சு லைட்டாக பெசரனிங்கன்னா போதுமானது. இப்போது காளானை கழுவி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா மசாலா காளானில் இறங்காது. அதனால் மசாலா இறங்குறதுக்காக லைட்டாக பெரட்டி விட்டு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா காளான் டேஸ்ட்டு வராது. இந்த மசாலா காளானுக்குள்ளே இறங்கணும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். அரிசியும் நல்லா பிரட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து அரிசியில் நல்லா இறங்கிரும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் அரைச்சதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு இதாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா கொல கொலன்னு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. நான் 2 உலக்குக்கு புதினா போட்டுக்கோங்க. 2 உலக்கு அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றுவேன். 3 டம்ளர் கணக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். புதினா போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடியை போடுங்க. கொதிக்காததுக்கு முன்னாடி போடாதீங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை போடுங்க. ரெண்டு விசில் விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா காளானெல்லாம் மேலேயே நிற்கும், அடியில் காளான் இருக்காது. அதனால் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக காளான் ரெடி ஆயிடுச்சு. காளான் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.